ஏய் இங்க பாருடி, இவங்க தான் நம்ம ஊரு கலெக்டரா? அடியாத்தி எம்பிட்டு வெள்ளையா இருக்காக. ஏய் மெதுவா பேசுடி, அவங்க காதுல விழுந்துற போகுது. பாரு, நானும் படிச்ச ஒரு நாள் நம்ம ஊர் கலெக்டர் ஆவேன். பாரா, நம்ம ஊர்ல தான் பள்ளிக்கூடமே இல்ல, இவ படிச்சு கலெக்டர் ஆக போறாளாம். கலெக்டர். ஆமால. என்ன கலெக்டரம்மா, ஆத்துக்கெல்லாம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போறாப்ல இருக்கு. ஏத்த நீ வேற, எங்க அப்பாரு என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டான், மறு வேலை பாப்பாரு. ஏம்ல, உனக்கு படிக்கணும்னு ஆசையா என்ன? எனக்கு படிக்கணும்னு கொல்ல ஆசத்தே. ஏற்கனவே நான் 5வது பிள்ளையா பிறந்துட்டேன்னு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சுட்டாங்க. இதுல என்னை அப்படியே படிக்க விட்டுட்டாலும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோம்ல, நம்ம தலையெழுத்து இந்த அடுப்பாங்கரையிலேயே கிடந்து சாக வேண்டியதுதான். கரெக்ட் தான். பொம்பளை பிள்ளைய பரண்டோல, இப்படியே ஆடு மாடு மேய்க்கிறது, வீட்டு வேலை பார்க்கறது, எல்லாத்துக்கும் ஆக்கி போடுறது, அடுப்பாங்கரலே இருந்து சாக வேண்டியதான். இதுதான் அந்த காலத்து பெண்களோட நிலைமை. ரைட்டா? ரைட்டு ரைட்டா? ரைட்டு ரைட்டா? தப்பு. ஏம்ல முத்துமாரிய என்ன ஆளைய காணோம்? உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை பட்டணத்துக்கு போயிருச்சுல. ஐயோ பாவம், இனிமே நமக்கு விளையாட வரமாட்டாளா? ஆமாம்ல. கூட விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணை காணோம். என்னன்னு கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்க இந்த வயசுல கல்யாணமா எதிர்த்து கேட்க நாதி இல்ல. குழந்தை திருமணம், இதுவும் அந்த காலத்து பெண்கள் அதிகமா அனுபவிச்ச ஒரு கொடுமை. இது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களை காப்பாத்த யாருமே இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் அது. சின்ன வயசுலயே கடவுள்களுக்கு மனைவின்னு சொல்லி நேர்ந்து விட்டுருவாங்க. காலம் ஃபுல்லா அடிமையாவே இருந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க. இதுவும் அந்த காலத்து பெண்களின் நிலைமை தான். இந்த பாருங்கப்பா, இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்க ஐயன் போய் சேர்ந்துட்டாரு. அவர் பேர்ல இருக்கிற இந்த வீட்டுக்கும் அவர் பேர்ல இருக்கிற இந்த சொத்துக்கும் ஒரே வாரிசு நான் மட்டும்தான். மற்றவங்களாம் அவங்களே இந்த வீட்டை விட்டு போறது நல்லது, இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். திடீர்னு வீட்டை விட்டு போக சொன்னா எங்கனே போவேன்? போ, எங்கேயாவது போ, எனக்கு என்ன வந்துச்சு? இந்த பாருங்கய்யா, என் ஐயன் சொத்து முழுசு எனக்கு மட்டும்தான், இல்லை யாருக்கும் பங்கு கிடையாது. நானும் எங்க அப்பாவுக்கு தானே பிறந்தேன், எனக்கு சொத்துல பங்கு இருக்கு. எனக்கும் பங்கு வேணும்னா வேணும். இந்தா பாரா, எந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைக்கு சொத்துல பங்கு கொடுத்தாங்க? பொம்பளை பிள்ளைக்கு என்னத்துக்கு சொத்துன்றேன்? வேணும்னா கூட பிறந்த பாவத்துக்கு 5ஓ 10ஓ கொடுக்குறேன், எங்கிட்டாவது போய் பொழைச்சிக்கிற சொல்லு. பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன் தானே என்ன இந்த கொடுமைப்படுத்துறீங்க? ஏப்பா பொன்ராசு, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குப்பா. என்னத்தா சொல்ற? பொம்பளை பிள்ளையா? வாயா வந்து பிள்ளைய பாரியா. அது போத்தா, அது என்கிட்ட கொண்டு வராதத்தா. அது எங்கேயோ கோயில் குளத்துல போட்டு எங்க தலைமுடிருங்கத்தா. ஏப்பா, ஒரு முறையாவது இந்த பிஞ்சு மூஞ்ச பாத்துறேன், கொண்டு போயிடுறேன். ஏற்கனவே என் பொழப்பு வாய்க்கும் வயிறுக்கும் பத்த மாட்டேங்குது. இதுல இந்த பொட்ட பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் முடிச்சு கரை சேர்க்கறதுக்குள்ள ஐயோ என் உயிரே போயிருந்தா. இதை எங்கிட்டாவது கொண்டு போய் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுருங்கத்தா. சரிப்பா.
பச்சை மண்ணு. அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தா கூட உங்களுக்கு இறக்கம் வரல. பொம்பளை பிள்ளையா பிறந்தா கொன்னுடுவீங்க, புருஷன் இறந்துட்டா தீல தள்ளி விட்டு கொன்றுவீங்க. ஐயோ, வன்முறை, அடக்குமுறை, அடிமைத்தனம், அராஜகம், இந்த மாதிரி எல்லா கொடுமைகளும் அந்த காலத்துல இருந்திருக்கு. இதெல்லாம் கேக்குறப்ப கொலையே நடுங்குது. இப்ப காமிச்சதெல்லாம் கொஞ்சம் தான், இதுக்கு மேல பல கொடுமைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் நினைக்கிறப்ப இப்ப நம்ம நாட்டு பெண்கள் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். மகராசி நல்லா இருக்கணும். வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பெண்கள் படுற கஷ்டத்தை பார்த்து கல்வியையும் மருத்துவத்தையும் அவங்க கொடுத்து இந்த நிலைமையில நம்ம இருக்கோம்னா அதுக்கு காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். பிறவியிலேயே 2 காலு ஊனமான ஒரு பெண்ணால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? வீட்லயும் அடுப்பங்கரையிலும் தான் கிடக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு கல்வியை கொடுக்க முடியும். சாரா டக்கர் இந்த பேருக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளின் கல்வி அடங்கி இருக்கு. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் ஸ்கூல்ஸ், சாரா டக்கர் ஹாஸ்டல் அப்படின்னு நிறைய இருக்கு. பல ஏழை எளிய பிள்ளைங்க அதுல பயன்பெற்றுட்டு இருக்காங்க. யார் அவங்க? நமக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பெண்கள் படிச்சா அவமானம், கௌரவ குறைச்சல் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில இங்க இருக்க பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக அங்க இருந்து கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து உருவாக்குனது தான் இந்த சாரா டக்கர் காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ். அவங்க திருநெல்வேலிக்கு வந்ததும் கிடையாது, அந்த மக்களை பார்த்ததும் கிடையாது. அப்புறம் எப்படி இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய அன்பு அவங்களை நெருக்கி ஏவுனதுனால இங்க இருக்க மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்களால சும்மா இருக்க முடியல. ஆமா, அவங்களுக்கு 2 காலும் ஊனம்தான், ஆனாலும் அவங்களால இயன்றதை செஞ்சாங்க. அதனால கிடைச்ச வெற்றி தான் இத்தனை பேரோட கல்வி. தன்னால முடியாதுன்னு வீட்டுல ஒடுங்கி கிடந்திருந்தாங்கன்னா இத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்காது. நம்மளால முடிஞ்சதை நாம செய்யும் போது ஆண்டவர் வெற்றியை தருவது நிச்சயம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு வயசு இன்னும் 25 கூட ஆகலைங்க. நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. என்னால என்ன பண்ண முடியுங்க அப்படி நீங்க கேக்குறீங்களா? தன்னுடைய 25வது வயசுல இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கிற பெண்கள் படுற பல கஷ்டங்களையும் கொடுமைகளையும் பார்த்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் கோர்ட்டு வாசல்லையும் கொலை மிரட்டலையும் சந்திச்சு வாழ்ந்த துணிச்சலான பெண்மணி தான் ஏமி கார்மைக்கேல். அந்த காலத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட வயசுல கடவுளுக்கு மனைவின்னு சொல்லி நேர்ந்து விட்டுருவாங்க. இப்படி நேர்ந்து விடப்பட்ட பெண்கள் பல பணக்காரர்களாலையும் தங்களை பிறப்பு நாள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களாலையும் தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள். இதை எதிர்த்து போராடி பல ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை காப்பாற்றி தங்கள் இறுதி மூச்சு வரை அந்த பெண்களுக்காகவே ஒரு தாயாக வாழ்ந்து மறிச்சவங்க தான் இந்த ஏமி கார்மைக்கேல். காப்பாற்றப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவருடைய அன்பை வாழ்ந்து காட்டினாங்க இந்த ஏமி கார்மைக்கேல். பல கொலை மிரட்டல்களுக்கும் அவங்க பயப்படவே இல்லை. ஆனா அவங்க கிட்ட இருந்தது தெய்வ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா இந்த அம்மையாரை போல நம்மளும் சாதனையாளரா மாறலாம்.